இல்ல எப்படி அசிங்கப்படுத்துத? என்ன மார்க் வாங்கி வச்சிருக்க? எந்த நேரமும் போன் பாக்குறது, டிவி பாக்குறது, மொபைல்ல கேம் விளையாடுறதே வேலையா வச்சிருந்தா எப்படி மார்க் வாங்க வரும்? உங்க ஐயாட்ட இன்னைக்கு இருக்கு அவர் குடுப்புலதான் உனக்கு இன்னைக்கு இருக்கு. கண்ணை மட்டும் விட்டுட்டு மொத்த தொலையும் உரிக்க சொல்றேன் இரு ஒண்ணு. ஆமா நில்லு. என்கிட்ட கிழிச்சது பத்தாதுன்னு ஒன்ன வேற தனியா கூப்பிட்டு உங்க மேம் ஏதோ கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, என்ன சொன்னாங்க? அதுவா, பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்க அம்மா தானே கூப்பிட்டு வர சொன்ன, எதுக்கு உங்க அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அக்கா நான் சொன்னாங்க. சரி நல்லா படிக்கணும், அடுத்த திருப்பு நல்லா மார்க் வாங்கணும் சரியா? நான் உங்க அப்பாட்ட எதுவும் சொல்லல, அப்புறம் எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்போ வீட்டுக்கு போனோடனே உங்க அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னாச்சு பேப்பர்லாம் பாத்தியான்னு கேட்பாங்க. நான் வந்து இல்லப்பா நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேம் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களே என்ன சொன்னாங்கன்னு இதே மாதிரி கேட்பேன். அப்ப நீ அச்சு பிசுறாம அப்படியே சொல்லணும் சரியா? சொல்லுவியா? சொல்லலன்னா இருக்குமா? உலகிலே என்னை யார் வெல்லுவான்? என்னல பேரண்ட்ஸ் மீட்டிங் போனீங்களா, என்ன ஆச்சு? பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் நல்லபடியா முடிஞ்சுப்பா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படிக்க வச்சா நல்லா படிப்பாலாம். மேம் ஒன்னும் சொல்லல, அதனால நல்ல பிள்ளைன்னு தான் சொன்னாங்கப்பா. ஆமா, அப்போ உங்க மேம் ஏதோ கூப்பிட்டு தனியா சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்லலையே. பிளே ஏதோ சொன்னாங்க, நான் தான் பார்த்தேனே. ஒண்ணு சொல்லமா பிளே சொன்னாங்கல்ல பிளே. ஒண்ணு சொல்லலமா. ஓ அதுவா, காலையில ஒருத்தவங்க டிராப் பண்ணுவாங்களே, அதுவும் அண்ணன் நானும் கேட்டாங்க. எப்பா